இன்னைக்கு நம்ம 150 பேருக்கு ஒரு ஆர்டர் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஃபுட்டு கூட பார்த்தீங்கன்னா வான்கோழி சாப்ஸ் எடுக்கணும். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த வான்கோழி இருக்கிறதுனால அதுக்கு காம்பினேஷனாக 150 பேருக்கு இஞ்சி தீயல் கேட்டுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே கல்யாண ஸ்டைல் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த இஞ்சி தீயல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டைஜஷனுக்கு நல்லது. அதோடு நம்ம நான்வெஜ்ஜுக்கு 100% செட் ஆகும். இஞ்சி நல்லா வறுத்தா மட்டும் இஞ்சி நல்லா நைஸாக கட் பண்ணி இப்போ அழகாக வந்து வறுக்கிறதுக்கு போட்டிருக்கிற பாருங்க. வந்து இந்த 1.5 கிலோ இஞ்சி நம்ம இப்போ தான் வறுக்கிறதுக்கு போட்டோம். 250 மில்லி நல்ல நல்லா நம்ம இதை வறுக்கிறோம். போட்டு கண்டிப்பாக ஆகுது வறுக்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நல்ல மொறுன்னு வறுக்கணும். இது ஒரு 50% வறுத்து வார டைமில் பூண்டு கொஞ்சம் சேர்க்கலாம். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் எல்லாமே சேர்த்துலாம். இது நல்ல ப்ரௌன் கலர் வரும், அதாவது நல்ல சிவப்பு கலர் வறுத்து நம்ம மாற்றி வச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் மசாலாஸ் சேர்த்து மறுபடியும் தாளிப்பு போட்டு தான் இந்த டீயலை ரெடி பண்ணுறோம். நல்ல நேரம் பண்ணுறதுனால நம்ம எவ்வளோ நாள் ஆனாலும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். இப்போது 50% பக்கத்தில் ஃப்ரை ஆகி வந்துட்டு இந்த 1.5 கிலோ இஞ்சிக்கு 150 கிராம் அளவில் பூண்டு சேர்க்கும். இதே நம்ம பூண்டு நீங்கள் சதைச்சி சேர்த்திங்கன்னா ஒரு 75% வளர்ந்ததுக்கப்புறம் சேர்த்தா போதும். நான் வந்து முழு பூண்டு சேர்க்கறதுனால 50% வளர்ந்தவர்களே சேர்க்கணும். இஞ்சி நல்லா ப்ரௌன் ஆகிறப்ப இந்த பூண்டு நல்லா சிவந்து வந்துடும். இப்போ பாருங்க சுமாராக ப்ரௌன் கலர் ஆகிட்டு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகலை. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த டைமில் வந்து நான் ஒரு 50 கிராம் அளவில் கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து கிண்டி விட்டு ஒரு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு பெரிய தேங்காய் 1 கிலோ இருக்குது. நம்ம 1 கிலோ இஞ்சி அப்படிங்கிறத தவிர ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் போடும். இது 1.5 கிலோ இஞ்சி அப்படிங்கிறது நல்ல பெரிய தேங்காய், ஒரு தேங்காய் திருவி வச்சுக்கிறேன். அந்த தேங்காய் திருவை இப்போ சேர்க்க போகிறோம். தேங்காய் திருவி போடுறதுனால அந்த இஞ்சியோட அந்த கசப்பு தன்மை வெளியே தெரியாது, டேஸ்ட்டு கொஞ்சம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் திருவை சேர்த்துக்கிறேன். சீக்கிரம் மீடியம் ஆக்கி வச்சு ஸ்லோவாக வச்சுக்கிறேன். எனக்கு 2 நிமிஷத்தில் இது நல்லா ப்ரௌன் கலர், அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த 2 கிலோ வைக்கணும். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருப்பாருங்க. தேங்காய், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்ந்து ஒரே கலரில் வந்துட்டு அதனால நம்ம வந்து ஸ்டெப்பாக போட்டு தேங்காயில் பச்சையை போட்டுட்டோம்னா தேங்காய் கருகி போயிடும். இஞ்சி அப்புறம் வந்து பச்சையாக தான் இருக்குது, நம்ம கசப்பு தண்ணி தான் வெளியே கலரும் கரெக்டாக ப்ரௌனில் வராது. நம்ம இஞ்சி கீரை அப்படிங்கிறது ப்ரௌன் கலரை பேஸ் பண்ணி தான் வரணும். இப்போ நம்ம இதை அடுத்து கீரை இறக்கி வச்சு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் அடிக்கணும். இப்போ உடனே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த உருளி வந்து நல்ல சூடாக இருக்குது. அந்த ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுலேயே வச்சுருந்தோம்னா அந்த சூட்டில் கரிஞ்சு போகும். அதனால் உடனே நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோன்னா கலரும் மாறாது, அதுக்கு வந்து சீக்கிரம் சூடும் ஆறிடும். அதனால் மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு 10-15 நிமிஷம் தாண்டி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து மசாலா சேர்க்கணும். வறுத்து அரைச்ச இஞ்சி நல்லா ஆறிட்டு அதுக்கு கூட போட்ட பொருட்களை பார்த்தீங்க எப்படி வறுத்து அப்படிங்கிறத பார்த்தீங்க. இப்போ நல்ல மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் டேஸ்ட்டு கிடையாது, ரொம்ப வந்து ரஃபாட்டு கிடையாது. கொஞ்சம் வந்து நம்ம நல்ல மிளகு ஜீரக ரசத்து போட்டு அதே மாதிரி கொஞ்சம் ரஃபாட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம். இனி அதில் தேவையான மசாலா பொருட்களை சேர்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவில் நல்ல புளி, நம்ம கருத்த புளி அதான் வந்து இந்த ப்ரௌன் கலர் ஏற்றதாக இருக்கும். அதை ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த புளி தண்ணி ஆரம்பத்தில் சேர்த்துக்கலாம். இந்த 1.5 கிலோ இஞ்சிக்கும் 75 கிராம் அளவில் வத்தல் பொடி சேர்க்குறோம். அப்போ 1 கிலோவுக்கு 50 கிராம் கணக்கில் வரும். காரம் நம்ம முன்னும் சேர்த்துக்கிறோம். ஆனால் நம்ம இஞ்சியில் லைட்டாக ஒரு காரத்தன்மை இருக்கும், அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால தான் இந்த அளவு சேர்க்குறோம். அப்படியே அதே அளவில் மல்லிப்பொடி சேர்க்குறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி பேருக்கு தான் சேர்க்க, நம்ம கிராம் கணக்கில் 10 கிராம் தான் இருக்கும். அதே டைமில் ஒரு 25 கிராம் அளவில் ஜீரக பொடி சேர்த்துக்கிறோம். அது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். கவனம் அளவுகளை பார்த்துக்கோங்க. அப்படியே பெருங்காயப்பொடி ஒரு 5 கிராம் அளவு மணத்துக்கு வேண்டி. கல்லுப்பு ஆரம்பத்தில் ஒரு 150 கிராம் அளவில் சேர்க்குறோம். தேவைன்னா நீங்கள் பார்த்து ஒரு வாட்டி கூட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 5% மினிமம் தான் இருக்கும். அது நம்ம உப்பு தெரியும். அப்போ தான் வந்து அது நம்ம நீங்கள் கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணியிருந்தால் கூட உப்பு ஊறி வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி 100 கிராம் அளவில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு
நமக்கு இது இப்போ அரைச்சதுக்கப்புறம் குவான்டிட்டி பாருங்கள் இந்த அளவு தான் வந்துருக்கு. அதனால என்ன நம்ம இதை வந்து இனி விறகு அடுப்பில் பெரிய அடுப்பில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஆர்டரும் கொஞ்சம் பிஸியாக நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பிரியாணி ஆர்டரும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால என்ன நம்ம இதை கேஸ் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய சைஸு சீனி சட்டி அப்படி சொல்லுவோம், அந்த சட்டி வச்சு தான் நம்ம இது தாளிப்பு போட்டு ரெடி பண்ண போகிறோம். நம்ம இனி ரெடி பண்ணுறது ரொம்ப நேரம் ஆக போகிறது கிடையாது. அந்த நல்ல நம்ம ப்ரௌன் கலரில் வறுத்துருக்குறோம். அதில் பச்சை வாசனை இருக்காது. புளி, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கக்கூடிய அளவில் டேஸ்ட்டை பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். சட்டி நல்லா சூடாகிட்டு 150 மில்லி அளவில் எண்ணெய் மறுபடியும் சேர்க்குறேன். ஆரம்பத்தில் 150 மில்லி சேர்த்து பார்த்தீங்க. இப்போ எல்லாமே சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு தான் வரும். நம்ம ஏன் அப்படி பண்ணுறோன்னா ஸ்டோர் பண்ணி வச்சு வைக்கிறது எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ கடுகு தாளிப்பு போடுறேன். கடுகு பாருங்க இந்த அளவு ஒரு 10 கிராம் இருக்கும். கடுகு வந்து தாளிப்பில் நம்ம கொஞ்சம் முன்ன போட்டாலும் தப்பு கிடையாது. அது போட்ட உடனே பாருங்க அப்படி வந்து வெடிச்சு வருது. இந்த மாதிரி வந்து நம்ம எண்ணெய் நல்லா சூடாக வரணும் தான் போடணும். கடுகு பொட்டி வரணும். கடுகு நல்லா வெடிச்சிட்டு ஒரு 10 போல் காஞ்ச மிளகு அப்படி தலை போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகு ப்ரௌன் ஆகணும், கஞ்சி போகக்கூடாது. இப்போ நான் தீயை கொஞ்சம் மீடியம் ஆக்கிட்டேன். நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கிற அப்படியே வந்து தீயை நல்லா கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 5 கிராம் அளவில் இருக்க ஜீரகம் தாளை போட்டு ஜீரகம் கறி போகக்கூடாது. உடனே நம்ம கரைச்சி வச்சுக்கிற இந்த இஞ்சியை கூட மசாலா கரைச்சி வச்சுக்கிறோம். அந்த மசாலா கரைச்சிக்கிறேன் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க வரும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நான் இதோட விளக்கம் சொல்லி இருந்தேன். நம்ம இஞ்சி எல்லாமே நல்லா வறுத்ததுனால பாருங்க கலர் வந்து சூப்பரான ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த உப்பு இதெல்லாமே கரைஞ்சி வரணும். மசாலாவோட நம்ம அப்படின்னா வத்தல் பொடி மல்லியெல்லாம் போடும், பொடியெல்லாம் போட்டு அந்த பச்சை வாசனை மட்டும் தான் மாறணும். தவிர இஞ்சியோட பச்சை வாசனை அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. நீட்டாக வறுத்துக்கிற பாருங்கள். எண்ணெய் அப்படியே மேலே தெளிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ப்ரொசீஜர் தான் செய்யணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இன்னும் 1 நிமிஷத்தில் எல்லாம் கொதிக்கும். அதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் கூட வச்சு நம்ம டேஸ்ட்டு பார்த்து அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். சூப்பரான கல்யாண ஸ்டைல் இஞ்சி தீயல் ரெடி ஆகிடும். நல்லா கிராஜுவலாக அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு 2-3 வாட்டி கூட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பக்கமும் சூப்பராக வருது. எண்ணெய் தெளிஞ்சு வருது. பாருங்க மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு சூப்பரான ஒரு பக்குவத்துவம் வந்துட்டு நல்ல மனமாக இருக்குது. இதே ப்ரொசீஜரில் தான் ட்ரை பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு செய்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இல்லை ஒரு 50 கிலோ நீங்கள் செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கூட இதை அளவு மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டா போதும். நான் வந்து 150 கிலோ 1.5 கிலோ அளவு சொல்லிக்கிறேன். பல்காக பண்ணாலும் வந்து நீங்கள் இதே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதே இது கம்மியாக பண்ணால் இதை வந்து டிவைட் பண்ணால் போதும். சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு நான் பார்த்துக்கிட்டேன். அந்த பக்குவமும் கரெக்டாக இருக்குது. இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம நான்வெஜ் என்ன பண்ணினாலும் நான் குறிப்பாக சொன்னேன். நம்ம இந்த ஆர்டர் ஃபுட்டு வான்கோழி வச்சு தான் என்ன இந்த ஃபுட்டு பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நம்ம இன்டோர் ஆர்டர் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ஃபுட் ஆர்டர் இருந்தாலும் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோட பண்ணுறேன். பை பாய். தேங்க்யூ.